பெரியம்மா கிச்சனில் இன்னைக்கு மீன் மாங்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 10 கட் பண்ணி வச்சுக்கிறேன். புளி 1 கிலோ மீனுக்கு தேவையான அளவு, தக்காளி 2, பூண்டு, பச்சை மிளகாய், மாங்காய் சின்ன மாங்காய் 1. இந்த பூண்டை நான் குழம்பு கொதிக்கையில் தான் நச்சு போடுவேன், அதை காமிக்கிறேன். குழம்புக்கு தேவையான மசாலா: மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா மிளகாப்பொடி எல்லாம் கலந்தது அது 2 ஸ்பூனு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும். குழம்பு தாளிக்க ஒரு சின்ன கிண்ணத்தில் ஆயில், 1 கிலோ ஆயில். ஏன்னா மீன் குழம்பு எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு சோம்பு 1/2 ஸ்பூனு, கடுகு 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு. மீன் குழம்பு சிவந்தது வெங்காயம் போடணும். தக்காளி போட போகிறேன். கருவேப்பிலை, இது வதங்க கல்லுப்பு. இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் இந்த எண்ணெயிலே போட்டு வதக்க போகிறேன். அந்த புளி காய்ச்ச தண்ணி இதில் ஊற்ற போகிறேன். இது எல்லாமே 1 கிலோ மீனுக்கு நான் செய்கிறேன். நீங்கள் அவங்க எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கு தக்கன அந்த மசாலா எடுத்துக்கணும். பூண்டு இடித்து வச்ச பூண்டு, பச்சை மிளகாய் 5, இப்போ கட் பண்ண மாங்காய் இப்போ போடணும். இப்போ போட்டு ஒரு கொதி வந்தோடனே மீனை போட்டுடணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. வந்துருச்சு, மீன் போடணும். நகர மீன் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் குழம்ப ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிட்டு இப்படி